ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் பிஓ எக்ஸாமோட ப்ரீவியஸ் ஒரு கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டிஆர்பி நடத்துறது. இது எந்த இயர் கொஷின் பேப்பர்னா 2018 to 19 நடந்தது. டேட் கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த டைமில் நடந்தது தான். ஓகேங்களா? ஃபார்னூன் கொஷின் பேப்பர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் பிஓ எக்ஸாம் எழுதுறவங்க மட்டும் இல்லை, மற்றபடி டெட்டு நார்மலாக என்னென்ன எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் சிலபஸ் வருதோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோஸ் பார்த்துக்கலாம். அவங்க எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் இங்கிலீஷ் ஸ்டார்டட் இன் த செஞ்சுரி. எந்த செஞ்சுரியில் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? என்னது இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் இங்கிலீஷ் ஸ்டார்டட் எந்த செஞ்சுரினா 16th செஞ்சுரி. ஓகேங்களா? 16th செஞ்சுரியில் இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ் 16th செஞ்சுரி அப்படின்னு இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, த ஒயிட்சன் வெட்டிங்ஸ் இஸ் எ போயம் that is considered to be the best known work of என்னன்னா ஃபிலிப் லார்கின். ஓகேங்களா? இதுக்கெலாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும், தெரியும். ஓகேங்களா? இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா இதை பற்றி என்ன டாபிக்ஸ், இப்போ வந்து இந்த கொஷின்ஸ் நீங்கள் பார்க்கும்போது என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்திருக்கு, இப்போ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நம்ம படிக்கணும், நல்லா கவர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அலைஸ் வால்கர்ஸ் த கலர் பர்பிள் ஈஸ் அண்ட் டேஸ் நாவல் எந்த நாவலில் இருக்குது அப்படின்னா அது என்னன்னு நம்ம ஆன்சர் சொல்லணும். ஓகேங்களா? எபிஸ்டோலரி நாவல். த கலர் பர்பிள் அப்படிங்கிறது எபிஸ்டோலரி. கலர் வந்து ரொம்ப பர்பிள் கலர் எப்படி இருக்குன்னா ஒரு எபிக் கலர் அந்த மாதிரி சொல்லுவோம். எப்பிக்னா ஒரு காவியம் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்கள் ஒரு க்ளூவாக கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்துச்சுன்னா இதுக்கு இந்த ஆன்சர் அப்படின்னு. ஓகேங்களா? The Red Patch of Courage. The Red Patch of Courage is Great War novel written by இந்த நாவலை யார் எழுதுனாங்க அப்படின்னா ஸ்டீஃபன் கிரானி. இதுக்கு ஏதாவது இப்போ ரெட் பேட்ச் அப்படின்னா ரெட் பேட்ச் வந்து ஸ்டீஃபன் கிரானி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த கொஷினுக்கு இந்த டாபிக்ஸுக்கு இவங்க வந்துச்சுன்னா இதுக்கு இந்த ஆன்சர் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎஸ் எலியட் believed that the high watermark of English poetry was the dash century 18th century. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சுரி விஷயத்தை நல்லா நம்ம பார்த்துக்கணும். இது இவங்க எந்த செஞ்சுரி, இந்த புக் எந்த செஞ்சுரியில் எழுதியிருக்கு, இந்த ஆத்தர் எந்த செஞ்சுரியில் இந்த புக்ஸை வெளியிட்டிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம நல்லா பார்த்துக்கணும். அப்போ வந்து இவங்க பேரில் இருக்க டாபிக்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேயா? டிஎஸ் எலியட் ஃபார்முலேட்டட் த கான்செப்ட் ஆஃப் என்ன கான்செப்டை ஃபார்முலேட் பண்ணாங்கன்னா இம்பர்சனல் தியரி ஆஃப் பொயட்ரி. இந்த கான்செப்ட் இவர் ஃபாலோ பண்ணாங்க எலியட் அப்படின்னா இம்பர்சனல் தியரி ஆஃப் பொயட்ரி அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ் ப்ரோனிட் புட் அண்ட் ஐடென்டிட்டி ஆஃப் பேஷன் அண்ட் எ ஃப்ராக்னஸ் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் இன் டு த நாவல் விச் வேர் குவைட் நியூ டு த உமன்ஸ் ஃபிக்ஷன்ஸ் ஆஃப் த டைம். இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் என்னன்னா சார்லோட்டி. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்த கொஷின்ஸ் பார்க்கலாம். 8th கொஷின் பார்த்தீங்கன்னா அத்தரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் த பைபிள் வாஸ் பப்ளிஷ்டு. பைபிள் வந்து எந்த வருஷத்தில் அத்தரைஸ்டு பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1611. ஓகேங்களா? 1611 இந்த கொஷின்ஸ். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான கொஷினாக இருக்கலாம். இது வந்து ரிப்பீட்டட் கொஷினாகவும் வந்திருக்கு, எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பைபிள் எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு. ஓகேங்களா? அப்போ வந்து 1611. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சல்மான் ருஷ்தீஸ் புக்கர் ப்ரைஸ் வின்னிங் நாவல் டேஸ் வாஸ் பப்ளிஷ்டு இன் 1981. ஓகேங்களா? இந்த சல்மான் ருஷ்டைஸ் புக்கர் ப்ரைஸ் வின்னிங் நாவல். ஓகேவா? ப்ரைஸ் வின்னிங் நாவல். அந்த புக்கு ப்ரைஸ் வின்னிங் நாவல் எப்போ தான் மிட் நைட் சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கு தான் வந்து ப்ரைஸ் வின் பண்ணிச்சு. யார் எழுதுனது? இந்த சல்மான் ருஷ்டீஸோட புக்கர் ப்ரைஸ் வின்னிங் நாவல் இஸ் பப்ளிஷ்டு இன் 1981. இதிலவே பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் இருக்குது. என்னென்னா இந்த புக்கு எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க? 1981. எப்போ அதோட பேர் என்னன்னா மிட் நைட் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுதுனாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி 3 விதமாக கேட்கலாம். ஓகேங்களா? த மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட் இஃப் ஆஃப்டன் கால்டு த பீரியட் ஆஃப் டேஸ் இன்ஃப்ளக்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எந்த மாடர்ன் இந்த ஃபீல்டு வந்து டேஸ் இன்ஃப்ளக்ஷியன்ஸ் சொல்கிறோம்னா லாஸ்ட். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து லாஸ்ட் இன்ஃப்ளக்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு KRS ஐயங்கார் டேஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ஆஃப் முல்க்ராஜ் ஆனந்த்ஸ் நாவல்ஸ் அண்ட் த மோஸ்ட் ரிவீலிங் அண்ட் ரீவார்டிங் ஆஃப் த லாட்ஸ் அப்படின்னா அன்டச்சபிள். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அன்டச்சபிள் அப்படின்னு சொல்கிறோம். த ஃபஸ்ட் இண்டியன் நாவல் ரிட்டன் இன் இங்கிலீஷ் இஸ் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படிங்கிற ஃபஸ்ட் இண்டியன் நாவல் யார் எழுதுனாங்க அப்படின்னா
ராஜ்மோகன்ஸோட ஒய்ஃப். ஓகேவா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகேங்களா, த கேரக்டரிஸ்டிக் தட் இண்டிகேட்ஸ் த இண்டோ யூரோப்பியன்ஸ் ஆஃப் எ லாங்குவேஜ் ஆர் இண்டோ யூரோப்பியன்ஸ் அந்த லாங்குவேஜ் ஆர் இட்ஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒகாபுலரி. அவங்க என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரக்சர், ஒகாபுலரி இது தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா, அடுத்து 14th சவுண்ட் தட் ஆர் ப்ரொடியூஸ்டு வென் த வோக்கல் கோட்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் அப்பார்ட் ஆர் கால்டு. இங்கே எப்படி சொல்லுவோம்னா என்னென்ன மாதிரி நம்ம சவுண்ட் ஸ்ப்ரெட் பண்ணுறது, வாய்ஸ்டு, லிக்யூட்ஸு, கிளிட்ஸு, வாய்ஸ்லெஸ் இது மாதிரி கொடுத்துருக்கோம். அப்போ வந்து இந்த இதுக்கு ஆன்சர் வந்து வாய்ஸ்லெஸ். என்ன கொஷின்ஸ் கான்செப்ட் அப்படின்னா சவுண்டு தட் ஆர் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து வோக்கல் கார்ட்ஸ் அது எதை ஸ்ப்ரெட் பண்ணுது, அப்பார்ட் ஆர் எதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்னா வாய்ஸ்லெஸ் அப்படின்னு. இந்த எஜுகேஷன் கமிஷன் 1964 to 66 ஹேஸ் ஐடென்டிஃபை இங்கிலீஷ். ஓகேவா, 1964 to 66 வந்து எதை ஐடென்டிஃபை பண்ணுதா இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து லைப்ரரி. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா Matthew Arnold's personal poetry is stepped in the dash spirit of an era of transition. Era of transition melancholy. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சப்ஜெக்ட் வந்துருச்சு. ஸோ தமிழ்லேயும் வருது, இங்கிலீஷ்லேயும் வருது, நீங்கள் எதில் படிப்பீங்களோ அதில் பண்ணலாம். இந்த பிரபஞ்சத்தை பற்றி பெரிய அளவில் படிப்பது, பிரபஞ்சத்தை பற்றி பெரிய, அதாவது த ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் ஆன் எ கிராண்ட் ஸ்கேல் எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா என்னதான் காஸ்மாலஜி, பிரபஞ்சத்தை பற்றி படிக்கிறது, அதாவது நம்ம இந்த யூனிவர்ஸை பற்றி படிக்கிறது வந்து காஸ்மாலஜின்னு சொல்கிறோம். யூனிவர்ஸை பற்றி படிக்கிறது என்னென்னா காஸ்மாலஜி. அப்போ ஏ தான் கரெக்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய காடுகள் கொள்கை திருத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து 1988 நேஷ்னல் ஃபாரஸ்ட் பாலிசி வாஸ் ரிவைஸ்டு இன் 1998. ஓகேவா, 1988 ஃபாரஸ்ட்டு, அதாவது தேசிய காடுகள் கொள்கை திருத்தப்பட்டாண்டா 1988. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மெரைன் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபிஷ் கீழ்கண்டவற்றில் எது கடல் மீன் வகைகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறோம். என்ன தான் கடல் மீன் வகைகளுக்கு முக்கியமான எடுத்துக்காட்டு ஹில்ஸா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஹில்ஸா. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சயின்ஸ் சம்மந்தப்பட்டது, சயின்ஸ் மாதிரி. ஓகேங்களா, லேட்ரைட் மண் எங்கே காணப்படுவது அப்படின்னா லேட்ரைட் சாயில் இஸ் ஃபவுண்ட் இன் வெஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு வங்காளத்தில் தான் இந்த லேட்ரைட் மண். ஓகேவா, அதுக்கு வந்து நல்லா பார்த்துக்கோங்க. லேட்ரைட்னா வெஸ்ட் பெங்கால், இந்த மண் வந்து லேட்டாக தான் வரும், அப்போ வந்து வெஸ்ட் பெங்கால். ஓகேவா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 21 வண்டல் மண் சுலபமாக தக்க வைத்து கொள்ளும் நீர்ப்பாசன முறையானது. வண்டல் மண் சுலபமாக எந்த நீர்ப்பாசனத்தை தக்க வச்சுக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கால்வாய்கள்னா கனல்ஸ். ஓகேவா, 6வது 5வது திட்டத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்கள் அக்கார்டிங் டு த 6th 5-year பிளான். ஓகேவா, 5-year பிளானில் 6th பிளான் வந்து பாவர்ட்டி பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்கள் எத்தனை % இருக்காங்கன்னு கேட்டால் 46%ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 46% வந்து அந்த இதில் வந்து 2 கொஷினாக கேட்கலாம். ஓகேவா, 5ஆண்டு திட்டத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்கள் எந்த % இருக்காங்க, அது 6வது இந்த வறுமை கோடு வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 5ஆண்டு திட்டம் நல்லா பார்த்துக்கோங்க. 5ஆண்டு திட்டத்தை கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கணும். அப்போ இதுலேருந்து எத்தனை கொஷின் வருதுன்னு பாருங்கள். 5ஆம் 5ஆண்டு திட்டத்தின் அடிப்படை கொள்கை. ஃபஸ்ட்டு 5ஆண்டு திட்டம் என்ன, 3வது 5ஆண்டு திட்டம், 5வது 5ஆண்டு திட்டம் என்ன, 6வது திட்டம் என்னன்னு நம்ம பார்த்துக்கணும். இப்போ இதில் 5வது 5ஆண்டு திட்டத்தோட முக்கிய அடிப்படை நோக்கம் என்னன்னா ஏழ்மையை ஒழிக்கணும். அதுதான் அதோட நம்ம 5 பேர் சேர்ந்து ஒரு ஏழைகளோட கஷ்டத்தை ஒழிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, கீழ்கண்டவற்றில் எது 3ஆம் 5ஆண்டு திட்டத்துக்கு பார்த்தீங்களா 5ஆண்டு திட்டம். இப்போ 3rd 5ஆண்டு திட்டம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரிலேட்டட் 3rd. அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் பல்வேறு எவ்வளோ பல்வேறு இக்கட்டுகளை எதிர்கொண்டது, அதுதான் வந்து இதோட தொடர்புடையது. சார் எதுவுமே தொடர்புள்ள. ஓகேவா, எது 3ஆம் 5ஆண்டு திட்டத்துக்கு தொடர்புடையது, அதாவது விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரிலேட்டட் 3rd 5-year plans. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு 5 இயர் பார்த்துக்கோங்க. நல்லா 5ஆண்டு திட்டத்தை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். 5-year plans. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 5-year plan had a target of dash increase in national economy. கீழ்கண்டவற்றில் எத்தனை சதவீதம் நாட்டு வருமானத்தை முதல் 5ஆண்டு திட்டத்தில் உயர்த்துவது அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை சதவீதம் நாட்டு வருமானத்தை முதல் 5ஆண்டு திட்டத்தின் கீழ் உயர்த்துவது என்ற கொள்கையை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 11% நாட்டு வருமானத்துலேருந்து நம்ம உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா
செட் அப் த பிளானிங் கமிஷன் இன் இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய அரசு திட்ட கமிஷன் ஓகேவா, திட்ட கமிஷனை நிறுவியது. அது எந்த வருஷம் நிறுவுச்சுன்னா 1900. மேக்ஸிமம் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா 1950 தான் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி அரசு திட்ட கமிஷனையும் இந்த வருஷம் தான் நிறுவியிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, ஓகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 27th கொஷின். இந்தியாவில் 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்திற்கு 1955 உருவாக்கப்பட்ட டேஸ் அடிப்படையாக அமைந்தது. ஐந்தாண்டு திட்டத்திற்கு 1955 உருவாக்கப்பட்ட எது அடிப்படையாக இருந்துச்சுன்னா 4 துறை மாதிரி. இதுதான் வந்து 1955 உருவாக்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டத்தை, அதாவது 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை வந்து அடிப்படையாக கொண்டுச்சு. மேக்ஸிமம் நீங்கள் ஐந்தாண்டு திட்டத்தை கண்டிப்பாக பார்க்கணும் மாட்டிருக்கு. அதுல இருந்து அதிக கொஷின்ஸ் வந்திருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டேஸ் முறையில் நிலமானது ஒரு தனிப்பட்டவரின் உடைமையாக இருக்கும். எந்த முறையில் அப்படின்னா ரயத்துவாரி நில உரிமை. ஓகேவா, நயத்துவாரி நில உரிமையில் ஒருவரோட தனிப்பட்ட உரிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிலமானது. அடுத்தது 29வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா டேஸ் அளவிலான நிலம் நடுத்தர நில உடைமை என்று அழைக்கப்படுகிறது. டேஸ் ஆஃப் த லேண்ட் இஸ் கால்ட் அண்ட் மீடியம் ஹோல்டிங். நடுத்தர நில உடைமை அதுதான் நம்மளோடது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னா 4 to 10 ஹெக்டார் அந்த மாதிரி இருக்கிறதுனா நடுத்தர நில உடைமை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்கள். த ப்ரொசீட் ஃப்ரம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் வாஸ் கெப்ட் இன். பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து முதலீடு குறைப்பினால் கிடைக்கப்பெறும் வருவாயை டேஸில் வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். இதில் வைக்கப்படுதுன்னா தேசிய முதலீடு நிதி, நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஓகேங்களா. 31வது கொஸ்டின். தேசிய வருவாயை கணக்கிடும் பணியை டேஸ் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. த டாஸ்க் ஆஃப் நேஷ்னல் இன்கம் எஸ்டிமேட்டட் ஹேஸ் பீன் அசைன்டு டு. எந்த தேசிய வருவாயை எதோட வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், மத்திய புள்ளி விவர நிறுவனம் அதுக்கிட்ட ஒப்படைச்சிருக்குது. ஓகேவா. the year is called ஓகேவா, the year is called as the year of great divide. As the growth rate of population after this has been very sharp. மக்கள் தொகை பெருகும் வீதம் மிகவும் அதிகமானதால் டேஸ் ஆண்டை பெரும் பிளவு ஆண்டு என அழைக்கிறோம். பெரும் பிளவு ஆண்டின் எந்த ஆண்டை அழைக்கிறோம் அப்படின்னா 1921 தான். அதில் தான் மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1921. ஓகேவா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேஸ் வாஸ் லான்ச்டு இன் ஏப்ரல் 1999 ஆஃப்டர் ரெஸ்ட்ரக்டட் ஆஃப் த இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஒருங்கிணைந்த ஊரக மேம்பாட்டு திட்டத்தை மறுகட்டமைக்கப்பட்ட பிறகு ஏப்ரல் 1999 டேஸ் துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. என்ன துவங்கப்பட்டதுன்னா ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ஸ்வரோஜர் யோஜனா. ஓகேவா, பி ஆப்ஷன். ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ஸ்வராஜ் யோஜனா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 34th கொஷின்ஸ் பார்க்கலாம். டேஸ் என்பது மரபுசாரா ஆற்றலுக்கான ஆதாரமாகும். இதில் பார்த்திங்கன்னா சயின்ஸும் சோசியலும் கலந்து வருது சில சமயம். ஸோ அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டேஸ் என்பது மரபுசாரா ஆற்றலுக்கான ஆதாரமாகும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அலையாற்றல். டேஸ் இஸ் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இது வந்து எனர்ஜி, எந்த ஆற்றல், அந்த ஆற்றல்களை பற்றிலாம் நம்ம நல்லா படிச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா கரும்பலகை செயல் திட்டமானது டேஸ் கட்டமைப்பு வசதிகளை அமைப்பதற்கான திட்டமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எதுக்காக அப்படின்னா கரும்பலகை திட்டம் தொடக்கப்பள்ளி. கரும்பலகை வந்து நம்ம தொடக்கப்பள்ளியில் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். அதனால் கரும்பலகை திட்டம் தொடக்கப்பள்ளி செயல் திட்டம், அது உள்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறது. நேஷ்னல் இல்னஸ் அதாவது தேசிய நோயாளர் நிதி உதவி திட்டம் தற்பொழுது டேஸ் என அழைக்கப்படுகிறது. இது வந்து ராஷ்ட்ரிய ஆரோக்கிய நிதி. ஓகேவா, தேசிய நோயாளர் நிதின்னு ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ராஷ்ட்ரிய ஆரோக்கிய நிதி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இந்திய பத்திரிகையின் மீது விதிக்கப்பட்ட தடையை நீக்கிய கவர்னர் ஜெனரல் பெயர் என்ன அப்படின்னா யார் வந்து இந்திய பத்திரிகை மீது ஏற்கப்பட்ட விதிக்கப்பட்ட தடையை நீக்கியிருக்காங்க அப்படின்னா மெட்கார்ஃப். இன் விச் பிளேஸ், எந்த பிளேஸில் கட்டபொம்மன் ஹேஸ் டெத், அவர் தூக்கிலிடப்பட்டார், எந்த இடத்துல வந்து கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. அப்போ கட்டபொம்மன் எங்கே தூக்கிலிடப்பட்டார், இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்கு. டிஎன்பிசி எல்லாத்துலேயுமே கேட்டிருக்காங்க. இப்போ பிஇஓலையும் கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா. இது நல்லா நீங்கள் பார்த்து ஞாபகம் வச்சுக்கணும். இது கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கயத்தாறு. இது எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். தமிழ்நாட்டில் முதலில் கைதான தனிநபர் சத்தியாகிரகி யார்? தமிழ்நாட்டில் முதல் கைதான தனிநபர் சத்தியாகிரகி யாருன்னா டிஎஸ்எஸ் ராஜன். ஓகேவா. அரசியலமைப்பின் எந்த விதிமுறை இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளரின் கடமைகளை குறிப்பிடுகிறது? ஆர்டிக்கல் 149. ஆர்டிக்கல் 149 அதுதான் வந்து இந்திய தலைமை கணக்கு தணிக்கையில் வந்து தணிக்கையாளர்களின் கடமை கொடுக்குது. பஞ்சாயத்து ராஜின்
கடைநிலை அமைப்பு எது அப்படின்னா கிராம சபா தான் பஞ்சாயத்து ராஜோட கடைநிலை அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 42வது கொஷின், அமைச்சரவை அமைக்கப்படும் போது யாருடைய நியமனத்தோடு தொடங்கும்? அமைச்சரவை அமைக்கணும்னா யாருடைய நியமனத்தோடு தொடங்கும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டரோட நியமனத்தோடு தான் தொடங்கும். ஓகேங்களா. இந்தியாவோட முதல் குடிமகன் யாருன்னா குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா. எந்த ஆண்டு பல்கலைக்கழக மானியக்குழு அமைக்கப்பட்டது? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன பார்த்துக்கோங்க. 1964 தான் பல்கலைக்கழக மானியக்குழு அமைக்கப்பட்டது. ரிப்பீட்டட் கொஷினாக கேட்டிருக்காங்க. பெண்களையும் சிறுமிகளையும் தகாத வழியில் கொண்டு செல்வதை ஒடுக்கும் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 1956 தான். இது வந்து SITAன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அது அப்படின்னா இங்கே பாருங்க, சப்ரஷன் ஆஃப் இமோரல் டிராஃபிக் இன் உமன் அண்டு கேர்ள்ஸ் ஆக்ட், இதுதான் அதோட ஃபுல் ஃபார்மாக இருக்கும். இன் விச் இயர் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்டு? அப்படி எந்த ஆண்டு ஊதியம் செலுத்தும் சட்டம் நிறைவேற்றப்படுது? 1936 தான். ஓகேங்களா. ஊதியம் சட்டம் நிறைவேற்றப்படுது. இந்தியா சுதந்திரம் வென்றது என்ற நூலை எழுதியவர் யார்? இந்தியா சுதந்திரம் வென்றது என்ற நூலை எழுதியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்தியா வென்றுச்சுன்னோடனே முஸ்லீம்ஸில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி புக்ஸ் எழுதியிருக்காரு. ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா ஹூ ரோட் த ஃபேமஸ் சங்கரித் ட்ராமா மத்தவிலாச பிரகசனா? அதாவது மத்தவிலாச பிரகசனம் என்ற புகழ்பெற்ற சமஸ்கிருத நாடகத்தை, இதில் 2 கொஷின் இருக்குது. மத்தவிலாச பிரகசனா அப்படிங்கிறது எந்த நாடகம் அப்படின்னா சமஸ்கிருத நாடகம். நாடகத்தை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா மகேந்திரவர்மர் 1ஆம் மகேந்திரவர்மன் தான் எழுதியிருக்காரு. என்னத்த மத்தவிலாச பிரகசனா. சென்னையில் யாருடைய தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது? டி பிரகாசம். இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகேவா. யார் தலைமையில் ஃபஸ்ட்டு உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றா? டி பிரகாசம். அடுத்து பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு மெட்ராஸ் உடன்படிக்கை கையெழுத்தானது? 1769 தான் மெட்ராஸ் பிரகடனம் கையெழுத்தானது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ராமகிருஷ்ணா மடத்தை நிறுவியவர்? ஹூ எஸ்டாப்ளிஷ் த ராமகிருஷ்ணா மடம்? ராமகிருஷ்ணா மடம்னாவே எல்லாத்துக்கும் தெரியும், சுவாமி விவேகானந்தா. இது வரைக்கும் நம்ம 15 கொஷின் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, புரியுது, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இதோட கண்டினியூட்டி வேணும்னா நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டினியூட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்த கொஷின்ஸில் என்னென்ன மாதிரி கேட்டிருக்காங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.